ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுவரைக்கும் நம்மளுடைய பவர் பிஐ கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸான எல்லா இன்ஃபர்மேஷனுமே கவர் பண்ணிட்டோம் கரெக்ட்டா. அதேபோல நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி, நம்ம இப்பத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டாக்ஸ் குவெரீஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஏன்னா நம்ம சேனல்ஸ்லயே வந்து நெறையா நண்பர்கள் வந்து அ அ டாக்ஸ் கொரி வந்து டாக்ஸ் கொரி பத்தி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி பிளான்ல தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் கொரி என்னங்கிறத பார்த்துடலாம். டாக்ஸ் கொரி வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, டாக்ஸ் கொரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா, வெரி வெரி சூப்பர் சிம்பிள் அது. என்னன்னா வந்து, இப்போ 2 விஷயங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எக்ஸெல் இருக்கு, பவர் பிஐ இருக்கு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸெல் தென் பவர் பிஐ ஓகேவா? ஸோ எக்ஸெல்ல எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்றோமோ, ஆல்மோஸ்ட் சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பவர் பிஐல வந்து பார்த்தீங்கன்னா, பிரசன்ட் பண்றது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. இப்ப எக்ஸெல்ல நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டூ சிம்பல் போடுவோம். ஸோ அதே போல தான் இங்கேயுமே ஈக்குவல் டூ சிம்பல். எதுக்காக அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம சிஸ்டம்க்கு வந்து சொல்லணும் இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்றோங்கிறத சொல்லணும். அதனால ஒரு ஈக்குவல் டூ சிம்பல். ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபங்ஷன் நேம். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்ட்ன்னு யூஸ் பண்றோம். இங்க வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்காக போட்டுருக்கேன். வீக் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கவுண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அடுத்து தான் இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட்டா என்னன்னா, நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் அதாவது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரேஞ்ச் மீன்ஸ் என்ன? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இதில வந்து நம்ம அதாவது அ எக்ஸெல் எப்படி இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் தான் எடுத்திருப்போம். கரெக்ட்டா? இப்ப எக்ஸெல் போறேன். வேர் இஸ் மை எக்ஸெல். ஓகே. ஸோ இப்போ இதில வந்து நம்ம வந்து ஒரு கவுண்ட் இஃபிஸ் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நம்ம வந்து குறிப்பிட்ட ரேஞ்ச வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பிஐ வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. பவர் பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாபேஸ் மாதிரி. ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து ரேஞ்சஸ் வைஸாலாம் நம்ம வந்து பண்ண முடியாது. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த செப்பரேட் அந்த காலம்க்காக தான் நம்ம வந்து காலம்க்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, 2க்கும் உள்ள டிஃபரெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச். பட் இங்க வந்து எப்படி நம்ம வந்து பண்ணியிருப்போம் அப்படின்னீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேல்ஸ் அதாவது சேல்ஸ் அப்டின்னா, இங்க சும்மா எக்ஸாம்பிளுக்காக போட்டுக்கிறேன். அதாவது நம்மளுடைய டேபிள் நேம், 2வது வந்து பார்த்தீங்கன்னா, காலம் நேம். எக்ஸாம்பிள் நம்ம வந்து திருப்பியும் நான் நம்முடைய பவர் பிஐ போறேன். ஸோ என்னுடைய டேபிள் நேம். இந்த டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த காலம் அவ்வளோதாங்க. ரேஞ்ச் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் அண்ட் காலம் நேம். இத மட்டும் வந்து மைண்ட்ல வச்சுக்கங்க. எப்படிப்பட்ட கால்குலேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா வந்து சின்டெக்ஸ். ஏன்னா சின்டெக்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் நீங்க யாருமே தேவையில்ல. நீங்களே வந்து எல்லாமே பண்ணிடுவீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சின்டெக்ஸ் பொறுத்தவர. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டாக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னா, இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபங்ஷன்ஸ் நெறைய ஃபங்ஷன்ஸ் பிளஸ் ஆப்பரேட்டர்ஸ் தென் வேல்யூஸ். இது எதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அட்வான்ஸ்ட் கால்குலேஷன்ஸ் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும். உண்மையிலேயே வந்து எனக்கு நான் உண்மையிலேயே அதாவது நான் ஒரு ஸ்கெடியூலிங் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணப்போ, இந்த அட்வான்ஸ் கால்குலேஷன் எனக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா, நான் எல்லா விபிஏல ட்ரை பண்ணிட்டேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, சி ஷார்ப்ல உள்ள எல்லா கோர்ஸுமே வந்து ட்ரை பண்ணேன். பட் அட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா, இது எனக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தென் கொரீஸ் அதாவது நமக்கு இருக்கிற டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்றதுக்கும் இந்த டாக்ஸ் கொரி வந்து யூஸ் பண்றோம். இதுதான் வந்து இதனுடைய டாக்ஸ். நெக்ஸ்ட்டு இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விதமா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். என்னன்னா, கால்குலேட்டட் காலம் அப்படிங்கிறது. கால்குலேட்டட் காலம்ங்கிறது என்னன்னா, இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஆர்டர் குவான்டிட்டி இருக்கு. இப்போ பிரைஸ் இருக்குன்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு பிரைஸ் காலமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 இதையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணேன்னா, தென் அதுக்கு செப்பரேட்டா நான் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண அவசியம் இல்ல. இங்க செப்பரேட்டா ஒரு காலம் இன்சர்ட் பண்ணி நம்மளால வந்து ஒரு கால்குலேஷன பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டட் காலம்ங்கிறது. நெக்ஸ்ட் மெஷர்ஸ் அப்படிங்கிறது. மெஷர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செப்பரேட் காலம் எதுவுமே பண்ண மாட்டோம். முன்னாடியே வந்து அந்த ஃபங்ஷன் ஆர்குமென்ட்ட போட்டு வச்சுருவோம். நமக்கு தேவையானப்போ அத வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதையும் நான் எப்படிங்கிறத காட்டுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அப்கமிங் இன்னொரு 5 மினிட்ஸ்ல காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கால்குலேட்டட் டேபிள்ஸ். டேபிள்ஸ்ங்கிறது இப்போ வந்து செப்பரேட்டாவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ டேபிள் வந்து கிரியேட் பண்றது. இவ்வளோதாங்க. இதுக்கு மேலலாம் ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. ஈஸியா கத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய இதுக்கு போறேன். இங்க வந்து நம்மகிட்ட கேலண்டர், கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லி டிஃபரெண்ட் டேபிள்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டேன்னா, முன்னாடியே வந்து மாடல் வியூ எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். ஓகே. ஏன்னா, அங்க வந்து நம்ம வந்து ஒன்லி நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது என்னன்னா, டாக்ஸ் கொரி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய டாஸ்க் என்ன அப்டின்னீங்கன்னா, இப்ப என்கிட்ட வந்து ஆர்டர் டேட் இருக்கு. கரெக்ட். டிஃபரெண்ட் ஆர்டர் டேட் இருக்கு. தென் ஆர்டர் குவான்டிட்டி இருக்கு.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டே 1ல வந்து எனக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். தென் அ டே 2ல வந்து எவ்வளோ குவான்டிட்டி, டே 3ல, டே 4, டே 5, டே 6, டே 7ல எவ்வளோ குவான்டிட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஐடியா. ஓகே. திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஐடியா. ஃபைன். ஸோ இப்போ அந்த இத பண்றதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வேணும் அப்டின்னீங்கன்னா, இப்போ இந்த டேட்லருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து Thursday அப்டின்னம்னா எனக்கு என்ன வேணும்? மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, Thursday 4 அப்படின்னு சொல்லி வரணும். வந்துச்சுன்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால்குலேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப அதுக்கு நம்ம வந்து புதுசா ஒரு நியூ காலம் போறோம். இந்த நியூ காலம் வந்து இந்த டேபிள் டூல்ஸ்ல வந்து நியூ காலம் வரைக்கும் போலாம். அப்படி இல்ல இந்த சேல்ஸ் டேபிள் இருக்கு. ரைட் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நியூ காலம். ஸோ இந்த 2 விதமாவும் நீங்க பண்ணலாம். நம்ம 2 விதமா பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய டேபிள் டூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நியூ காலம் போறேன். ஓகே. நியூ காலம் போனவுனே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலம் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொல்லுது. பட் நமக்கு வந்து இந்த ப்ரீ டிஃபைன்டு நேம் வேண்டாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பவர் பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டு நேம் குடுத்துருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணேன்னா, டே நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய காலம்க்கு வந்து நேம். இது வந்து காலமுடைய நேம். தென் நம்ம ஏற்கனவே வந்து சின்டாக்ஸ்ல சொன்ன மாரி ஈக்குவல் டூ போட்டாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, வீக் டே. ஓகே. வீக் டே அப்படின்னு அடிச்சீங்கன்னா, எக்ஸெல் மாரியே தான் வீக் டே. தென் டேப். இப்போ டேப் அடிச்ச உடனே இந்த இன்டெலிசி என்ன சொல்லுதுன்னு வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டேட் வேணும்னு சொல்லுது. ஸோ இப்போ டேட் அப்படிங்கிறப்போ நம்ம சின்டாக்ஸ்ல என்ன படிச்சிருந்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேல்ஸ் டேபிள் தான் இல்லையா? தென் சேல்ஸ் டேபிள். ஸோ சேல்ஸ் டேபிள்னு அடிச்ச உடனே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேல்ஸ் டேபிள்ல எனக்கு இருக்கிற எல்லா காலமுமே வந்துருது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவை என்ன? ஆர்டர் டேட். தென் வந்து பார்த்தீங்கன்னா, டேப் அடிங்க. சிம்பிள். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன கேட்குது அப்படின்னா, ரிட்டர்ன் டைப்ன்னு சொல்லி கேட்குது. தென் கமா போடுறேன். ரிட்டர்ன் டைப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிட்டர்ன் டைப் 1 அப்படின்னா என்ன? அப்படின்னீங்கன்னா, தென் கிளிக் பண்ணீங்கன்னா, இது வந்து சண்டே வந்து டே 1ஆவும், தென் சேட்டர்டே வரைக்கும் வந்து டே 7ஆவும் எடுக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன்னா, அடுத்த இதுக்கு போறேன். இங்க வந்து என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா, இங்க வந்து எனக்கு வந்து மண்டே 1 த்ரூ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா, டே 7 வரைக்கும். தென் அடுத்த இதுக்கு போய் நம்ம வந்து பார்க்கலாம். இங்க வந்து என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா, மண்டே 0 த்ரூ சண்டே 6 அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம நார்மலா நம்ம பிராக்டிஸ் வந்து எப்படின்னா, மண்டே தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேட் இல்லையா? தென் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2ங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். தென் க்ளோஸ் தி பிராக்கெட். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலம் வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. கிளிக் என்டர். ஸோ இப்போ இது வந்து டே நம்பர். ஏன்னா நம்ம இந்த காலம் நேம் குடுத்துருந்தோம். சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே குடுத்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சது. இப்ப இன்கேஸ் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த் டே வந்து எடுக்கணும், இல்ல மந்த் எடுக்கணும் அப்படின்னீங்கனாலும், அகைன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, இந்த சேல்ஸ்ல வந்து ரைட் கிளிக் பண்ணி, தென் நியூ காலம் போறேன். ஓகே. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டே. சிம்பிள் தாங்க. டேப் பண்ணுங்க. தென் வந்து இது என்ன கேட்குது? டேட் கேட்குது. இப்ப டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து சேல்ஸ்ன்னு அடிச்சோம் இல்லையா? இப்ப நம்ம டைரக்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் டேட்ன்னு அடிச்சு பாருங்க. கரெக்ட்டா சேல்ஸ், நம்ம டேபிள் நேம், தென் ஆர்டர் டேட், டேப், க்ளோஸ் தி பிராக்கெட், கிளிக் என்டர். ஸோ இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 7த் இல்லையா? ஸோ 7. தென் இது ஆகஸ்ட் 13th, தென் 13th, தென் ஆகஸ்ட் 21st. சூப்பர். இப்ப இதே இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மந்த் வேணும் அப்படின்னீங்கனாலும், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மந்த். ஸோ என்டர். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 8த் மந்த்து, இது 9த் மந்த்து, இது 10த் மந்த்து. ரொம்ப சிம்பிள் தாங்க இது. அதாவது ரொம்ப காம்ப்ளிகேஷனே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா நம்ம வந்து கத்துக்கலாம். இப்ப இன்கேஸ் இயர் வேணும் அப்படின்னீங்கன்னா, தென் என்டர், தென் 2025 மேபி 2026 ஆல் தோஸ் தேர். தென் இஃப் யூ வாண்ட் டு டெலீட், யூ கேன் டெலீட். ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெலீட் பண்ணி இப்போதைக்கு நமக்கு இது தேவையில்ல. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேவ் எடுத்தாச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னீங்கன்னா, எனக்கு வந்து ஆர்டர் குவான்டிட்டி வேணும். கரெக்ட்டா? இந்த ஆர்டர் குவான்டிட்டிய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மெஷர் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நியூ மெஷர் போறேன். நியூ மெஷர் போன உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ப்ரீ டிஃபைன்டா நேம் குடுத்துருச்சு. பட் எனக்கு இது வேண்டாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஓகே ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஒரு சம் ஃபங்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸெல் மாரியே தான் சம் ஃபங்ஷன் நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் குவான்டிட்டி வேணும். கரெக்ட்டா? தென் ஆர்டர் குவான்டிட்டின்னு சொல்லி நான் வந்து ஆர்டர்ன்னு சொல்லி டைப் பண்றேன். என்னோட ஆர்டர் குவான்டிட்டி வந்துருச்சு. க்ளோஸ் தி பிராக்கெட். இப்போ
இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டே நம்பர் வந்துருச்சு செப்பரேட் காலம்ல. பட் இஃப் ஐ கிளிக் என்டர் இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கும் அப்டின்னீங்கன்னா, இங்க வந்து 2 ஐகான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, டே நம்பர்ங்கிறது நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து நியூ காலம் குடுத்து நம்ம வந்து பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நியூ மெஷர். இதுதாங்க டிஃபரண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா, காலம்ல வந்து ப்ரீ டிஃபைன்ட் அப்பெண்டடா இருக்காது. இது வந்து செப்பரேட்டா தான் இருக்கும். இத எப்படி யூஸ் பண்றோங்கிறத காட்டுறேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, விசுவலைசேஷன் போறேன். ஓகே. விசுவலைசேஷன் போயாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேல்ஸ் கஸ்டமர் வேண்டாம். இப்போ நமக்கு 2 இன்ஃபர்மேஷனுமே இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து ஒரு ஐ மீன் மெட்ரிக்ஸ் போறேன். ஐ மீன் மேட்ரிக்ஸ். ஓகே. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்ல வந்து என்ன பண்ண போறேன்னா, இப்போ இதில வந்து 1, 2, 3 வேல்யூ குடுக்கலாம். ரோஸ்ல என்ன வேணும்னு குடுக்குறேன். ரோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய டே நம்பர். கரெக்ட். டே நம்பர்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. 1ங்கிறது மண்டே, 2ங்கிறது டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. தென் என்னுடைய ஆர்டர் குவான்டிட்டி. என் ஆர்டர் குவான்டிட்டிய வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வேல்யூஸ்ல போடுறேன். ஸோ இப்போ வந்து மண்டே எனக்கு வந்து டோட்டலா எவ்வளோ குவான்டிட்டி வந்து நமக்கு வந்து ஆர்டர் பண்ண இது வந்திருக்கு. தென் செகண்ட்ல வந்து ஆர்டர் டேட்டுக்காக வந்து எவ்வளோ குவான்டிட்டி. தென் தேர்ட்ல எவ்வளோ ஆர்டர் குவான்டிட்டிக்காக ஆர்டர் டேட்டுக்காக எவ்வளோ குவான்டிட்டி. சூப்பர் சிம்பிள் ரைட். நம்ம எந்த ஒரு பெருசா ஒண்ணும் இதெல்லாம் பண்ணல. சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பண்ணிட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு எண்ட் ஆஃப் ஐ மீன் என்ன பண்ணோம்னா, வீக் டே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். தென் வந்து டே, மந்த், இயர் எப்படி வந்து கொண்டு வரதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு சம் ஃபங்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். அகைன் வந்து இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இப் நம்மளுடைய சேல்ஸ் டேபிளுக்கு போறேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆர்டர் டேட்ட வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பைரி டேட் அதாவது இந்த ஆர்டர் டேட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, 6 மந்த்ஸ் ஆச்சு அப்படின்னம்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து எக்ஸ்பைரி. ஓகே. திஸ் இஸ் அவர் டாஸ்க். ஸோ எக்ஸ்பைரி டேட் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து பண்ணா அகைன் நான் என்ன பண்ணணும்னா, டேட்டா ஐ மீன் டேபிள் டூல்ஸ் போறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நியூ காலம் குடுக்குறேன். நியூ காலம் குடுத்துட்டு என்னுடைய எக்ஸ் எக்ஸ்பைரி பைரி எக்ஸ்பைரி டேட். ஓகே. எக்ஸ்பைரி டேட். இப்ப எக்ஸ்பைரி டேட்டுக்கு நம்ம வந்து என்ன யூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, டேட். ஓகே. டேட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன கேட்குது இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரிட்டர்ன் த டேட் தட் இண்டிகேட்டட் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் பிஃபோர் ஆர் ஆஃப்டர். இப்ப நம்ம எடுத்துக்கிற டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, 6 மந்த்ஸ் இங்கிட்டு. இப்ப இன்கேஸ் கரெக்ட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 6 மந்த்ஸோ, 3 மந்த்ஸோ மைனஸ் பண்ணனாலும் இத வச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டார்ட் டேட் என்ன? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேல்ஸ் டேபிள்ல ஆர்டர் டேட்டு. ஓகே. இது என்னுடைய ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த். இப்ப இன்கேஸ் வந்து நீங்க வந்து 3 மந்த்ஸ் மைனஸ்ல போணும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, -3 அப்படின்னு சொல்லி குடுத்து, குளோஸ் தி பிராக்கெட், கிளிக் என்டர் பண்ணீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இப்போ வந்து ஆகஸ்ட், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 3 மந்த்ஸ் மைனஸ். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 மந்த்ஸ் மைனஸ் கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6 மந்த்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட்ட தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, என்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் இங்கேருந்து கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் டேட்லேருந்து எனக்கு எக்ஸ்பைரி டேட் இருந்ததுன்னா, கரெக்ட்டா 6 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மூவ் ஆயிடும். இப்ப இத நீங்க வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நமக்கு ஆல்ரெடி இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம் இல்லையா? எல்லாமே இந்த விஷயம் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா, 7th February 26 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரினியூவல் டேட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 6 மந்த்ஸ் கழிச்சு என்னுடைய அந்த மந்த் எண்ட் இருக்கு இல்லையா? தட் இஸ் மை ரினியூவல் டேட்ன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது வந்து பார்க்கலாம். அகைன் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய டேபிள் டூல்ஸ் போறேன். தென் நியூ காலம் ஆட் பண்றேன். ஓகே. இப்போ நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா, ரினியூவல் டேட். ஓகே. ரினியூவல் டேட். ஸோ ரினியூவல் டேட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் மந்த் இல்ல. ஓகே. எண்ட் ஆஃப் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதில 2 விஷயங்கள் கேட்குது. கரெக்ட்டா? ஸ்டார்ட் டேட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்ஸ் கேட்குது. கரெக்ட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் டேட் நமக்கு என்ன? அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் டேட்டு. கரெக்ட்? கமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்ஸ் அதாவது எவ்வளோ மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 6 மந்த்து. தென் க்ளோஸ் தி பிராக்கெட், கிளிக் என்டர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, 7th February. ஓகே. 7th February வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸ்பைரி ஆகுது. பட் அந்த மந்த் எண்டுல தே ஷுட் ரினியூவல் அப்படிங்கிறப்போ 28th February இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 31st March, 30th April. ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த மந்த். ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரினியூவல் டேட்டுமே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபார்மேட் மாத்திக்கலாம். மேபி திஸ் இஸ் ஃபைன் ஃபார் மீ. ஓகே.
நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் டேபிள்ல இருக்கிறோம். இந்த கஸ்டமர் டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமருடைய பர்த் டேட் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவங்களுடைய ஏஜ் கண்டுபிடிக்க போறோம். ஓகே. ஏஜ் கண்டுபிடிக்க போறோம். ஏஜ் கண்டுபிடிக்க போறதுக்கு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நியூ காலம் போறேன். இந்த நியூ காலம்ல என்ன பண்றேன்னா, தென் என்னுடைய ஏஜ் ஓகே ஈக்குவல் டூ தென் இப்போ ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு அந்த டிஃபரன்ஸ் வேணும் இல்லையா? இன்னையிலேருந்து அவருடைய ஏஜ் என்ன? அதாவது அவருடைய பர்த் டேட்லேருந்து ஆஸ் ஆன் டேட் வரைக்கும் அவருடைய ஏஜ் என்ன? ஸோ, அப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது என்னன்னா, ஏஜுடைய டிஃபரன்ஸ் தான் இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப் டேட் ஓகே. டிஃப்ன்னு இருக்கும். ஸோ, இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னீங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் தோஸ் டேட்ஸ் ஓகே. அவ்வளோதான். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்குமெண்ட்ல என்ன கேட்குது அப்படின்னீங்கன்னா, டேட் 1 கேட்குது. இந்த டேட் 1 அப்படிங்கிறது கஸ்டமருடைய பர்த் டேட். ஓகே. நான் என்ன பண்ண போறேன்னா, பர்த் டேட்ட வந்து சர்ச் பண்றேன். ஸோ, கஸ்டமர்ஸ்னுடைய பர்த் டேட் ஓகே. ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ, நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன கேட்குது, டேட் 2 அப்படிங்கிறப்ப என்னன்னா, இப்போ நம்ம வந்து நாளைக்கு இந்த ரிப்போர்ட்ட ரன் பண்றோம் இல்ல, நெக்ஸ்ட் மந்த் இந்த ரிப்போர்ட் ரன் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, ஆஸ் ஆன் டேட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணணும். எக்ஸல்ல இருக்கிற மாரியே தான். ஸோ, டுடே ஃபங்ஷன் இருக்கும். ஸோ, டுடே தென் க்ளோஸ் தி பிராக்கெட் கமா. இதில வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒண்ணு என்னன்னா, இந்த யூனிட்ஸ் எப்படி வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணணும்னு கேட்கும். இப்போ வந்து டேஸ்ல வேணுமா? அதாவது நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் நம்பர் ஆஃப் டேஸ்ல வேணுமா? ஹவர்ஸ்ல வேணுமா? மினிட்ஸ்ல வேணுமா? மந்த்ஸ்ல வேணுமான்னு இருக்கு. பட் நார்மலா நம்முடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இயர்ஸ்ல தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். இயர். ஓகே. தென் க்ளோஸ் தி பிராக்கெட், கிளிக் என்டர். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கஸ்டமருடைய ஏஜ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒண்ணும் பெரிய விஷயங்கள் எதுவுமே பண்ணல. சிம்பிளா நீங்க வந்து சின்டாக்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேக்ஸ் ஐ மீன் நம்மளுடைய அந்த கால்குலேஷன் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து உண்மையிலேயே ரொம்ப கடல் மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங்ல ஒன் பை ஒன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு, தென் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்க்காக மூவ் பண்ணுவோம். நான் ஒரு அடுத்த நல்ல வீடியோல கண்டிப்பா சந்திக்கிறேன். அன்டில் பி சேஃப். பை பாய்.